₹9 நோட்டுன்னு ஒரு படம். ₹9 நோட்டுனா என்ன? செல்லாது இல்ல. அப்படித்தான் ரொம்ப நாள் என் நண்பருக்கு தான் சொன்னேன், அப்படி இல்லடா, இந்திய நாணயங்கள் மொத்தம் ₹9 நோட்டு இருக்கான். ₹1, ₹2, ₹5, ₹10, ₹20, ₹50, ₹100, ₹500, ₹1000 ₹9 நோட்டு இருக்கு. அந்த ₹9 நோட்டு பயனில்லடா, அதை விட அந்த மனுஷன் உயர்ந்தவனா சொல்ற 30 கிடா வாங்கி அது என்னடா படம் வந்து சொல்றீங்க அப்படின்னு. இது புரியாம அந்த படத்தை 2-3 தடவை பார்த்துட்டு அதை விட அண்ணன் சொல்றோம் ரொம்ப பிரமாதமான நுட்பம் இருக்கு. என்னன்னா இந்த படத்துல கதாநாயகன் விஜித்னு பேர் வச்ச அண்ணன் சொன்னார் பாருங்க, நான்லாம் அதுல மீளவே இல்லை. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அஜித்ல பாதி விஜய்ல பாதி விஜித்னு. இந்த கதையெல்லாம் நீங்களும் அப்படிதான் நினைச்சிருக்கீங்க. நம்ம எல்லாம் ₹9 நோட்டமா நினைச்சவங்க எல்லாரும். அண்ணன் தான் சொன்னார், ராத்திரி திடீர்னு முழிச்சேன், எனக்கு இந்த பேர் ஒழிச்சிச்சு காதுல, அப்படித்தான் அந்த பேர் வச்சேன்னாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அதை நம்ம நம்புறமோ இல்லையோ, தங்கர் பட்ச நம்புறாரு பாருங்க, இந்த பேர்ல காதல் ஒழிச்சிச்சு அதை எல்லாரும் சொல்றாரு பாருங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில். இதை சொன்னா நம்புவாங்க, நம்புறதா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அப்படி இந்த படத்துல அறிமுகமாகும் விஜய் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துட்டு, இதை ஏதாவது சுசீந்திர வேற காதல கேட்டதுன்னு தெரியாம தம்பி தம்பி பேர் வர மாட்டேது, பேர் வர மாட்டேங்கிறாரு. நாங்க போல யோசிச்சு வச்சிருக்க ஒரு பேர் இது மாதிரி பேர் வராதுன்னு இருக்கும். அதனால தேவயானிவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதை போல, தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதை போல, தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதை போல மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசினாங்க. பாத்தீங்கன்னா தேவயானி ஒரு 20 வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமா பெரிய நடிகன் ஆயிடுவான், அவன் தம்பி அதோட பெரிய நடிகன் ஆயிடுவான். ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கர் பச்சன் கீழே உட்கார வச்சுருவாங்க. தங்கர் பச்சன் கீழே உட்கார வச்சுருவாங்க முதல் வருஷத்துல. ஏன்னா அவங்க என்ன கோவம் இருக்கும், நான் அறிவமாகறேன், மேடையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு வர்றவங்க எங்களை பேசானுங்க அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க, இறாவனை பழி வாங்குற ஒரு ஆளு பாத்தீங்களா? என்ன பண்ணி முதப்படம் நினைக்கிறதுக்குள்ள எல்லா ரகசியத்தையும் கதாநாயகி தான் நீயும் சொல்ற. இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர். நான் போறோன்னது இல்லையா அலுவலகத்தில் இருப்பார். அது அவர் ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர். நீ அரசியல்லாம் உனக்கு கட்சியில் நினைச்ச கூடாது, தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா? அந்த அரசியலை முழு முதலா படிச்சவர் சிவபிரகாஷ். அவருக்கு என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியுமா? அடிப்படை அரசியல் மேல அதானே, இதனால் இவன் முடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதா முதல் அரசியல். அதை ரொம்ப நேர்த்தியா தெரிஞ்சவர் சிவபிரகாஷ். நம்ம பேசிட்டு இருக்கும்போது யாருக்கும் அங்க ஏசி போடுங்க நாங்கல்ல, சீமான் கிட்ட என்ன சொல்றாங்க, போடவே மாட்டேங்கிறாங்க, போடவே மாட்டாங்க. சுரேஷ் ஏசியை போட்டுனா தான் சுரேஷ் திருப்பி போட்டு கேட்க முடியும், என்னடா ஏசி நீங்க பொதுவா யாருப்பாங்க சாம்பார் கொண்டு வானா சாம்பார் கடைசி வரை பத்திக்கு வரவே வராது. அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும். அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்றவர் தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னாரு. நான் பார்த்திடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தேன். வேற காரணம் இன்னைக்கு வரையும் படம் காட்டல. அவர் கேட்டாரு, என்ன உங்களுக்கு மட்டும் காட்டலையா? இல்ல என்ன காட்டல, இருந்ததில்லை, நல்லதுதான். நான் என் இயக்குனர் படம் காட்டல. எழில் சார் துல்லாமத்தில் படம் எடுத்த போது இயக்குனர் படம் காட்டல, அவருடைய இயக்குனருக்கு. நான் பார்த்தீங்க சார் படமே காட்டல, ஒரு ஃப்ரேம் கூட காட்டல. எனக்கு என்னன்னா இந்த தியேட்டர்ல அப்படின்னு தியேட்டர்ல அந்த படம் பார்த்து வெற்றிகரமா ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் பகிர்ந்தது திரு பார்த்திபன் இருந்தார். அதை போல இந்த படம் பெரும் வெற்றிக்கு சிவபிரகாஷோட அதிகம் நம்ம. இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிட்டே இருந்தாங்க. அது பொதுவான சினிமா செய்திகளா இருந்தா கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன். நான் சொல்றதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, வேற இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு. இது பேரன்பும் பெருங்கோவுங்கிற ஒரு படம். அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கும். ஆனா அப்படி சூழல்ல உதயகுமார் அவர்கள் போல, இசை அவர்கள் போல படம் ஓட மாட்டேங்குது சொல்லாது. படம் ஓடும், எப்படி படத்தை ஓட வைக்கிறதுன்னு தெரியல, நல்ல படம் எடுத்தா ஓடும், அவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிள். ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணிருக்கேன், ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க. படத்தை நல்ல படம் தான் ஓடும், அப்படித்தான் ஓடும் இல்லையா? இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் பிரச்சனைகளை அரங்கத்துல பேசாது, அறையில பேசுது.
இங்க ஒரு 40 சேனல் உட்கார்ந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. சினிமா மோசமா இருக்கு, சினிமா மோசமா இருக்கு, சினிமா மோசமா இருக்குது. அதுக்கு 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டத்துக்கு ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், திருக்குறள்ல உள்ளியது எய்தல் எளிதும்பர் வள்ளுவர். நீ மனசுல நினைக்கிறா அதை எய்தது எளிது, உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள தெரி. முதல்ல நீ நம்பணும், நீ நினைக்கணும். ஆகும் சதா சர்வகாலம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நடக்கும். நீ எப்ப பார்த்தாலும் 200 பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமா இருக்கு, யாருமே பிழைக்கல, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கெல்லாம் சினிமாவை காப்பாற்ற போடுறோம், தயவு செஞ்சு போராடாது. சினிமா காப்பாற்ற எல்லாரும், சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது. இங்க இந்த சினிமா புதுசு இல்ல, எல்லாமே பழகிட்டு கதை இல்லாம கதை கேட்கிறாங்க, கதை இல்லாம கேட்கிறாங்க. யாரும் கேட்க மாட்டாது. சினிமா எப்படி கதை கேட்டாது? எப்படி எஜமான் பண்ண நடந்துச்சு? சின்ன கூட்டம் வெற்றி பெற்றுச்சு, அதனால கூட்டம் நடந்துச்சு. ஆரோக்கியமான மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காரு கூட்டம். ஆரோக்கியமான மிகப்பெரிய வெற்றியில இருந்தார் கூட்டம். அந்த நல்ல கதை ஒண்ணு. அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா? உலகமே வியாபாரம் சார்ந்தது. இந்த உலகத்துக்கு யாரு வேணும்? வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா? திரும்ப திரும்ப இன்னைக்கு ஏன் கத்திர பச்சை அவளை குறிப்பிட்டுட்டே இருக்காங்க, மேல இருக்கு எல்லாரும். அவர் வெற்றி பெற்றவர்கள். ஏன் தேவையானவர்கள் நன்றியோட சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் தெரியாது, அவர் சொன்னாரு பாரதி இன்னைக்கு சொல்லி, அவர் சொன்னாரு மறுமலத்தின் சொல்லி நான் போனேன். அப்ப விஜய் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா? செய்தி என்ன தெரியுமா? இயக்குனர் ஒளிப்பதிவாளர் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க வெற்றி படத்துல இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, அவங்க செய்வாங்க அந்த வேலையை. அப்ப இங்க பெரு வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அவர் பெரு வெற்றி பெறுவது முக்கியம். அதை விட ஒரு முக்கிய செய்தி, பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது கேட்குறீங்க? சினிமாவில் பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் அந்த படத்தை விட்டு வெளியனுப்பப்படுறாங்க. படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர் யாருமே இருக்குது. என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்துல எனக்கு பேர் போடும் போது உதவிய இயக்குனர்னு போட்டாரு. பார்த்து டைரக்டர் தான் இந்த படத்துல அசிஸ்டன்ட் வேலை செய்யற அவ்வளவுதான், உதவி இயக்குனர்னு பேர் போட்டாரு. அதை போல ஒரு படத்துல வேலை செய்யும் போது இன்றைக்கு இருக்கிற சூழல்ல படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை, தாமதமாகுது. அந்த நேரத்துல முதல்ல செலவை குறைக்கிறது கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிருது. சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியிட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம், இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல பண்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் வீட்டுக்கு வந்து. இது நீங்க எல்லா படத்தும் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்றீங்க, ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குனரை விடவும் ஆழமாக நம்புறவங்க அந்த படத்துல உதவி இயக்குனர் தான். இயக்குனர் எல்லா புகழையும் அடைய ஒரு படம் வெற்றி பெற்றார், உதவி இயக்குனர் அடைவது இல்லை. ஆனா என்ன நம்புறான் அப்படின்னா, இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நானும் வெற்றி பெறுவோம் நம்புறாங்க. அவனை வச்சுக்கிறதுனால ஒண்ணு இந்த தமிழ் சினிமா நட்டப்படுத்துறாரு. நீங்க கியூபு கட்டுற காசு 5000 கட்டுறாரு ஆந்திராவில, 12,000 கட்டுறாருங்கிறத அப்புறம் அறைக்குள்ள பேசுவோம். அது இங்க தீர்வு கிடையாது, யாத்தி அது அறைக்குள்ள பேச வேண்டியது. ஆனா உதவி இயக்குநர்கள் இப்படி நடத்துறாங்க அரங்கத்துல பேசுவது, அது ரொம்ப முக்கியம். அதை போல இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும். வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது. சிவபிரகாஷும் திறந்து வைத்திருக்கிறது போல இந்த படம் ஆரம்பிச்சது ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நடத்துவது ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் இன்னைக்கு படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது 3வது ப்ரொடியூசர். ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேர்கிறது இல்லையா? அப்ப இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும். எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும்.